ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் என்னோடய ஒப்பீனியன் தான். நான் ஃபாலோ பண்ணாத விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். அழகுபடுத்துகிறேங்கிற பேரில் நிறைய ஆர்கனைசர்ஸை வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது யூஸும் பண்ண மாட்டோம். ஸோ இதனால் நம்மளோட பணம் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதுக்கு இடையில் நமக்கு இதெல்லாம் தேவையான நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போது ஃபஸ்ட் டிப் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த டஸ்ட்பின் பேஸ்கெட்டை நம்ம நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். அதேட்டு இந்த டஸ்ட்பின் வைக்கிற இடத்தையும் நம்ம நல்லா தொடச்சி வச்சுக்கணும். இப்போது இந்த டஸ்ட்பினில் நான் கொஞ்சம் இந்த விம் லிக்விடையும் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாட்டிலில். அதை போட்டுவிட்டு இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாமல் புது ஸ்க்ரப்பர் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி பழைய ஸ்க்ரப்பரை நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டோன்னா இது இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பேஸ்கெட்டை நல்லா தேய்ச்சி வைக்கணும், இல்லைனா நமக்கு கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்தையுமே நம்ம சுத்தமாக வச்சுக்க பழகிக்கணும். ஸோ இப்போ இது நல்லா நான் தேய்ச்சாச்சு, நல்லா வாஷ் பண்ணி ட்ரையும் பண்ணிட்டேன். எப்பயுமே இதுக்கு மேலே ஒரு கவர் போடுறச்சே அடியில் நான் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மளிகை சாமான் வாங்குகிற கவர் காலியாக இருந்துருக்கு இல்லையா, அதை அதுக்கு மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே தான் அந்த டஸ்ட்பின் பேக்கை நான் போடுவேன். வெட்டாக இருக்கிறதெல்லாம் போடுறதுக்கு இந்தமாரி பச்சை கலரில் டஸ்ட்பின் பேக் கிடச்சினா வாங்கி வச்சுக்கோங்க. இதில் தண்ணியாக இருக்கிறது சாம்பார் ரசம்லாம் கொட்டாமல் பார்த்துக்கணும், இல்லைனா பேக்கே சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பழ வகைகள்லாம் சாப்பிட்டுட்டு இதை டேரெக்டாக இந்த குப்பை தொட்டியில் நம்ம போட்டுட்டோன்னா நமக்கு இந்த குப்பை தொட்டியில் ஒரே ஸ்மெல் வரும். அதுக்கு மேலே சின்ன சின்ன ஒரு கொசு மாதிரி கூட வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு மேலேயே நான் ஒரு ஹூக் வச்சுருக்கேன். அதில் ஒரு பேக்கை மாட்டி வச்சுட்டு கிருணி பழத்தை எடுத்து ஜூஸ் செஞ்சோன்னா அதோட தோல், அதுக்கப்புறம் மாம்பழம் சாப்பிட்டா அதோட கொட்டை, முருங்கைக்காய் எடுத்து சமைக்கிறச்சே சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சக்கையை நம்ம இதில் போடணும், இல்லைனா ரொம்ப ஸ்மெல் வரும். அப்புறம் தனியாக இந்த பேக்கை கொண்டு போய் குப்பை எடுத்துன்னு போகிறாங்கள அந்த இடத்துல கொண்டு வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். எல்லார் வீட்லையுமே சமைக்கிறச்சே கீழே இப்போ என்ன பண்ணுறோன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு மேட்டை வாங்கி போடுறோம். ஸோ அந்தமாரி செய்யாமல் நான் என்ன செய்கிறேன்னா, நாங்கள் இந்த கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையே கொண்டு இது கீழே போட்டு வச்சுட்டு இது மேலே நின்று நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ தேவையில்லாமல் இங்கே ஒரு மேட்டை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அழுக்கு பிடிஞ்சு அதை நம்ம வாஷ் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ தேவையானதை வாங்கிக்கணும். ஸோ சில யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இதை வாங்கியிருக்காங்கன்னு நம்மளும் ஆசைப்பட்டு வாங்கினோன்னா மெயின்டைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த டிப் பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட் டிப் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். சமையலுக்கு நம்ம டெய்லி காய்கறிலாம் எடுத்து கட் பண்ணி வைப்போம். ஸோ அதோட தோலெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே ஓரமாக கவுண்டர் டாப்லேயே வச்சுருப்பேன். எப்படியும் எங்கள் ஹவுஸ் ஹெல்ப் ஒரு 10:30 11க்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ ரைத்தா செய்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காயோட தோலெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி டஸ்ட்பினில் போடுவேன்னா, எப்படி நம்ம தேக்கிறதுக்கு சில பாத்திரத்தெல்லாம் வச்சுருப்போம் பாருங்கள். இந்த வடித்திட்டு நான் தேக்க தான் போட போகிறேன். ஸோ அதுலேயே இந்த மொத்த காய்கறி குப்பையும் நான் எடுத்து போட்டுட்டு இதை எடுத்து நான் அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருவேன். இப்போது இதுக்குன்னு நம்ம ஒரு ஆர்கனைசரை வாங்கி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹல்திராம்ஸ் டப்பாவை யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த காய்கறியை போட்டு நம்ம டஸ்ட்பினில் போடுறச்சு இதை நம்ம வாஷ் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் நமக்கு ஒரு அதிகப்படியான வேலை. தேவையில்லாமல் நம்மளே நம்ம வேலையை ஏற்றிக்கிறோம். இல்லைனா சில பேர் இதுமாரி கூட மாரி தொங்க விட்டுட்டு அதுக்குள்ளே இதை போடுறாங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கலான்னா பயங்கரமாக ஸ்மெல் வரும். ஸோ தேக்க போடுற பாத்திரத்துலேயே நம்ம இந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அதை தூக்கி நம்ம டஸ்ட்பினில் போடலாம். ஸோ இதனால் நமக்கு சோப்பு மிச்சமாகும். ஸோ நம்மளோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்தமாரி சின்ன சின்ன ஆர்கனைசர்லாம் வீட்டில் வாங்கி வைக்காமல் இருக்கிறதே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாளைக்கு பாருங்கள், வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சது அப்படியே கவுண்டர் டாப்பில் இருக்குது. ஸோ அதையே எந்த பாத்திரம் தேக்கப்பட போகிறோமோ அதுக்குள்ளேயே போட்டுட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டு டிப்பு, நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த கிச்சன் டஸ்ட்பினில் பழத்தோல் முருங்கைக்காய் சக்கைலாம் போட்டு வச்சிட்டோன்னா அதில் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். கிச்சனில் என்ட்ரான உடனே இந்த கவரில் குப்பை கம்மியாக இருந்தாலும் உடனே தூக்கி வெளியில் கொண்டு வச்சுட்டு வேறு கவரை நம்ம மாற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரில் இருக்கிற இந்த காப்பி பொடியெலாம் மேலேருந்தே கொட்டினா அந்த ஷட்டர் மேலே விழுந்து கீழெல்லாம் விழுந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ இந்தமாரிலாம் செய்யாமல் நம்ம இந்த காப்பி பொடியை நான் என்ன பண்ணுறதுனா நல்லா தண்ணியில் கரைச்சி நான் அப்படியே இந்த சிங்க்குள்ளேயே நான் விட்டுருது. இல்லைனா கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வரும். கரப்பாம்பூச்சியை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரலாங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.